ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா கேரளால இருக்கிற ஆலிமலா சிவன் டெம்பிள் பக்கத்துல இருக்கோங்க. ஆலிமலால இருந்து விழிஞ்சம் போயிட்டு விழிஞ்சம் டவுனு ஹார்பர் பக்கத்துல இருக்கிற ஏரியா, அங்க இருக்கிற குட்டி குட்டி சீ சைடு வியூஸ் எல்லாமே பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க விழிஞ்சம் போயிட்டு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதான் ரீசெண்டா விழிஞ்சம் ஹார்பர் புதுசா கட்டி முடிச்சு ஓபன் பண்ணிருக்காங்க. அது நம்ம பக்கத்துல போய் பார்க்க முடியாது, தூரத்துல இருந்தே பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம ஆலிமலா டெம்பிள் போற பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான் ஆலிமலா டெம்பிள் போற வழி. லாஸ்ட் வீடியோல நம்ம ஆலிமலா டெம்பிள் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம ஆலிமலால இருந்து விழிஞ்சம் போயிட்டு விழிஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். SNDP நம்ம நாராயணகுருவோட குட்டி டெம்பிள் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா நம்ம KSRTC பஸ்ஸஸ். நம்ம கேரளால பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் ஒயிட்ல ஒரு பஸ் இருக்கும், இன்னொரு பஸ் பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோல இருக்கும். ரெண்டுமே லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ் தான். ஒன்னு ஃபாஸ்ட் பேசஞ்சர், எல்லோ அண்ட் ரெட்ல இருக்கிறது ஃபாஸ்ட் பேசஞ்சர். ஓகேவா? சோ நமக்கு களியக்காவிலை பூவார் சைடு இருந்து வர்ற பஸ்ஸஸ் எல்லாமே ஆலிமலை விழிஞ்சம் வழியா தான் போகும். சோ நம்ம வெயிட் பண்ணுவோம். களியக்காவிலை பூவார் சைடு இருந்து ஏதாவது KSRTC பஸ்ஸஸ் வந்துச்சுன்னா அந்த பஸ்ல ஏறிட்டு நம்ம விழிஞ்சம் KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கிப்போம். சோ இங்க இப்பதான் ஓணம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் தாங்க ஆகுது. அதனால எல்லா பக்கமே அப்படியே இந்த டெக்கரேஷன்ஸ் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்கு. சோ மக்களே, நமக்கு KSRTC பஸ் வந்துருச்சுங்க விழிஞ்சம் போறதுக்கு. நான் சொன்னேன்ல, இதெல்லாம் ஃபாஸ்ட் பேசஞ்சர் பஸ்ஸஸ்ங்க. சோ இந்த ஊருக்கு பேரு, ஆலிமலை இருக்கிற ஊருக்கு பேரு சப்பத், பஸ் ஸ்டாண்ட் பேரு. சோ அங்கிருந்து நாம விழிஞ்சம் வரைக்கும் போறோம். இது களியக்காவிலையில இருந்து தம்பனூருங்கிறது நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு தம்பனூர்னு சொல்லுவாங்க. அங்கதான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஜங்ஷன் ஸ்டேஷன் இருக்கும். சோ இந்த பஸ் ஆல் த வே நம்ம ஊரு தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற களியக்காவிலை டவுன்ல இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. பூவாறு, ஆழிமலை, விழிஞ்சம், கோவளம் இதெல்லாம் தாண்டி தான் போகும். சோ நீங்க இன்கேஸ் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைடு இருந்து இந்த பிளேசஸ்க்கெல்லாம் வரணும்னா களியக்காவிலை இந்த பஸ் எடுத்தீங்கன்னா சூப்பரா ரீச் ஆயிடலாம். ஓகேவா? சோ கண்டினியூஸா பாருங்க மக்களே, விழிஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செம்ம சூப்பரா இருக்கும் வீடியோ. மக்களே, நம்ம ஆழிமலையிலிருந்து விழிஞ்சம் பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள ஏசி பஸ் எல்லாம் ஓடுது. நம்ம சென்னையில வரும் தெரியுமா, அந்த மாதிரிங்க. திருவனந்தபுரம் ஸ்மார்ட் சிட்டி இனிஷியேட்டிவ்ல சூப்பரா இருக்குல்ல.
வேற லெவல் பண்றாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுவும் அது வந்து சிட்டிக்குள்ள ஓடுற மெட்ரோ பஸ். கேஎஸ்ஆர்டிசி விழிஞ்சம் பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த ப்ளூ கலர் இருக்கிறது ஃபுல்லா களியக்காவலை வரும், எப்பவுமே வருங்க இந்த பஸ்ஸஸ் எல்லாம். களியக்காவலையும் பாதி கேரளா பாதி தமிழ்நாடு. சரி வாங்க நம்ம ஹார்பர் டவுன் விழிஞ்சத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, விழிஞ்சம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க ராக்கெட் கேவ் டெம்பிள்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரு குட்டி டெம்பிள் தான், பட் பழைய காலத்து டெம்பிளா. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஹார்பர் பீச் போற வழி இல்லைங்க, இங்க பாருங்களேன் படகெல்லாம் கொண்டு போறாங்க. இது விழிஞ்சம் டவுனோட மார்க்கெட் ஏரியா. பீச் ஹார்பர் எல்லாத்துக்கும் இங்க இருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. மக்களே, விழிஞம் மார்க்கெட் ஜங்ஷன்ல இருந்து ஹார்பர் பீச் போற வழியில, ஹார்பர் இல்ல பீச் போற வழியில ஒரு 100-200 மீட்டர்ஸ்லயே வந்து உங்களுக்கு நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானால மெயின்டைன் பண்ணப்படுற ராக்கெட் டெம்பிளுக்கு வந்தாச்சு. இங்க இருக்கு பாருங்க. ஏஎஸ்ஐ தான் பாதுகாக்கிறாங்க இத. வாங்க உள்ள போய் பார்ப்போம். ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் மக்களே, விழிஞ்சம் டவுனோட சென்டர்ல. இங்க ஹிஸ்டரி பத்தி போட்டிருக்காங்க. ராக்கெட் கேவ் appears to be an intrusive element in Kerala that differed from Tamil Nadu region. These rocket caves have two zones of concentration. The northern group occupying the ancient Chera country and southern group located in the Ai country. Southern group includes the cave located at Vilinjam, the capital of later Ais. அதுக்கப்புறம் பெருசா போட்டிருக்காங்க ஹிஸ்டரி. ஸோ இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பர்ல, வேற லெவலுங்க. நான் விழிஞ்சம் டவுன்ல இவ்வளவு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் நினைச்சா ரூயின்ஸா வச்சிருப்பாங்கன்னு. பட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் பாருங்க. எல்லாமே வந்து அந்த காலத்துல மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்ச தமிழகத்தோட சேர நாட்டு பகுதி தான் கேரளா ஃபுல்லாவே. ஸோ அதோட மிச்ச மீதி இருக்கதானே செய்யும். மக்களே, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம மகாபலிபுரத்துல பார்த்த மாதிரியே. வாவ், சான்ஸே இல்லைங்க. அழகு. அதுலயும் கொஞ்சம் சிதிலமாயிருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல முழுமை பெறலையா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் இருக்கிற சிலை வந்து சூப்பரா இருக்கு, இந்த பக்கம் இருக்கிற சிலை இன்னும் முழுமை பெறாம இருக்கு. நம்ம சேர நாட்டின் அழகிய பொக்கிஷங்கள். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தான் வந்து நம்மளோட சங்ககால தமிழக கல்ச்சரை பறைசாற்றிட்டு இருக்குதுங்க. என்னதான் வந்து நம்ம மொழி வாரியா பிரிஞ்சுட்டாலும் இன்னும் வந்து அந்த சேர நாட்டு கலை பொக்கிஷங்களா அப்படியே இருக்குது பாருங்க மக்களே. விழிஞ்சம்ல வரே வா, பியூட்டிஃபுல்லா. மக்களே பாத்தீங்கல்ல, சேர நாட்டு பகுதி ஆய் கிங்டமோட தலைநகரம் விழிஞ்சத்துல என்னென்ன மாதிரி பியூட்டிஃபுல் கலை பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குன்னு. இதெல்லாம் தான் நம்ம வரலாற்றை பறைசாற்ற சிம்பிள்ஸுங்க. பரவாயில்லைங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை உண்மையிலேயே பாராட்டணும். கரெக்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கழுகு வந்து வட்டம் முடிச்சுட்டு போறான். செம்ம வைப்புங்க. ஸோ நம்ம பண்டைய காலத்து கலை பொக்கிஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் வைபா இருக்கும். சான்ஸே இல்லைங்க. ஸோ சேரநாட்டில் விழிஞ்சம் வந்து நேச்சுரல் ஹார்பர், அதனால தான் வந்து இப்போ பெரிய ஹார்பராக மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதானி விழிஞ்சம் ஹார்பர் செம்ம சூப்பராக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பண்டைய காலத்து ஹார்பர்ஸ் எல்லாமே வந்து உயிர் பெற்றுட்டு வருது பாருங்க.
இது போக கொச்சியில ஏற்கனவே இருக்கு. திருக்கொச்சின்னு தான் பழைய காலத்து பேரு. சேர மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது வஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருக்கொச்சின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆய் கிங்டம், நம்ம கன்னியாகுமரி எல்லாம் ஆய் கிங்டம்க்கு கீழே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து திருவாங்கூர் சமஸ்தானம் எல்லாம் வந்துச்சு. ஸோ அவங்களோட கலை பொக்கிஷங்கள் இதெல்லாம். சரி வாங்க மக்களே, பீச் போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம விழிஞ்சம் ராக்கெட் டெம்பிள் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இப்போ ஹார்பர் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விழிஞ்சம் பீச் போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம விழிஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹார்பர் பீச் போயிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, ஃபிஷிங்கு தேவையான நெட்டு, பாக்ஸஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. கண்டெய்னர் லாரிஸ், கோல்டு யூனிட் லாரிஸ் இதெல்லாம். ஹார்பர் இன்னும் ஒரு 100-200 மீட்டர்ஸ்ல இருக்கு. மக்களே, நம்ம விழிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பருக்கு வந்தாச்சுங்க. நம்ம கடலோர வைப்பு பாருங்க மக்களே, எத்தனை போட்ஸ் பாருங்க, ஃபிஷிங் போட்ஸ். வாவ், ஃபுல்லாவே ஃபைபர் போட்ஸுங்க. சான்ஸே இல்ல. 2-3 மாஸ்க்ஸ் இருக்கு. செம்ம பிரம்மாண்டமா பாருங்க. இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. பின்னாடி ஒரு சர்ச் இருக்கு. நம்ம ஹார்பர் பாருங்க, புதுசா கட்டின விழிஞ்சம் ஹார்பர். பின்னாடி ஒரு சர்ச் இருக்கு. எவ்வளவு பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு பாருங்க, கடலை பார்த்த மாதிரி. வாவ், வேற லெவல் வைப்பா இருக்குங்க விழிஞ்சம். ஆல் கேரளா சூப்பர் ஸ்டார் அசோசியேஷன் இருக்குங்க, ஃபேன்ஸ் அசோசியேஷன் ரஜினிக்கு. நம்ம தலைவர் எல்லா பக்கம் இருக்காருப்பா. மக்களே, ஃபிஷிங் ஹார்பருக்குள்ள வந்தாச்சுங்க. இதெல்லாம் ஃபிஷ் விற்கிற இடங்க. கரெக்டா கடல்ல இருந்து கொண்டு வந்தோடனே வாங்கறதுக்கு எவ்வளவு மக்கள் இருக்காங்க பாருங்க. உள்ளுக்குள்ள ஃபிஷிங் ஜெட்டி மாதிரி இருக்கு. எத்தனை கொக்குக வருது பாருங்களா. ஓ, இவ்வளவு க்ளோஸா பாக்குறது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். எப்படி நிக்கிறானே பாருங்களா. இப்பதான் கடல்ல இருந்து வந்திருக்காங்க. கடல்ல இருந்து வந்து அப்படியே சேல் பண்ணிட்டு போயிருவாங்க போல. ஐயோ, இது ஒரு தனி வைபாவே இருக்குங்க. பெரிய ஃபிஷிங் ஹார்பருங்க. எத்தனை படகுகள் தெரியுமா. கடலுக்குள்ள இருந்து வர்ற வழி அது. ஓகேவா, இந்த பக்கம் வந்து ஃபிஷஸ் எல்லாம் வந்து இறக்குற இடங்க இருக்கு. போட்டை வந்து நிறுத்திட்டு கரையில எடுத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த சைடும் இருக்கு. வராங்க பாருங்க, கடலுக்குள்ள இருந்து அப்படியே வந்து இங்க பார்க் பண்ணிடுவாங்க போட்டை. ஒரு கடலோர கிராமத்தோட வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க மக்களே. வாவ் வாவ் வாவ். இது வரைக்குமே ஆட்டோஸும் வேற வந்துருது. ஆட்டோஸ்லயும் எடுத்துட்டு போயிருவாங்க போல சிட்டிக்குள்ள நிறைய கடைங்களுக்கு. எல்லாமே மோட்டர் போட்ஸ் தாங்க. ஃபைபர்ல மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி குட்டி கட்டுமரம் மாதிரியும் இருக்கு. இங்க பாருங்க, கயாக்கிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி போட்ஸ். அழகா வந்து பார்க் பண்ணியாச்சு. இது அப்படியே மேல தள்ளி விட்டுருவாங்க போல. அவ்வளவுதான் பார்க்குடு. இங்க ஒரு போட்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்க மக்களே. அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷிங் போட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நாம. அங்க இருக்க ஜெட்டி
அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல கடல்ல இருந்து உள்ள வர்றதுக்கு இடம் இருக்கு பாருங்க. இன்னொரு போட்டும் கிளம்பிடுச்சு, 2 போட்டு கிளம்பிட்டு இருக்கு. அதானி விழிஞ்சம் ஹார்பருக்கு பக்கத்துலயேங்க ஒட்டுன அப்படியே எவ்வளவு பெரிய பெரிய கிரேன்ஸ் பாருங்க மக்களே. விழிஞ்சம் ஹார்பர்ல நேச்சுரல் ஹார்பருங்க இது. இங்கிருந்து நம்ம ஜீசஸ் ஸ்டாச்சு எப்படி தெரியறாரு பாருங்க. வாவ். நிறைய கழுகுகளும் ஒட்டம் அடிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இப்பதான் வந்து டைரக்டா கடல்ல இருந்து வந்து ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நெட்டில இருந்து இப்பதான் வந்துச்சா கடல்ல இருந்து. மக்களே எப்படி இருக்கு விழிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பர் வைப். எல்லா போட்லயும் ஒரு பிளாக் வேற கட்டி இருக்காங்க. என்ன பிளாக்னு தெரியல. மக்களே சான்ஸ் இல்லைங்க, விழிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பர் இவ்வளவு பிஸியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம வைபா இருக்கு. ஸோ திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்படியே இங்க இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போலாம். நீங்க எப்படி மக்களோட வாழ்வாதாரம் எல்லாம் இங்க இருக்கு, இங்க இருக்கிற தேவாலயங்கள், மாஸ்க்ஸ், டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். யூஷுவல் டூரிஸ்ட் பிளேசஸே போயிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஃபன் இல்லைங்க. இந்த மாதிரி டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் வேற லெவல் வைபா இருக்கும். என்ன சொல்றீங்க? விழிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பர் மக்களே, க்ளோஸ் வியூ ஆஃப் விழிஞ்சம் பீச், ஃபிஷிங் ஹார்பர் பீச். ஒரு வீக் டேலயே இவ்வளவு கூட்டம்னா வீக்கெண்ட்ல எல்லாம் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாத்துக்கோங்க மக்களே. மக்களே, நம்ம விழிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம மைக்ல நான் பார்த்தோங்க. இவரும் வந்து இங்க கேரளால ஒரு ஃபேமஸ் யூடியூபருங்க, கடல்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயுமே கடல்கரை அப்படின்னு போட்டீங்கன்னா அண்ணாவோட சேனல் வரும். எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இங்க கேரளாவில இருந்து அதிகமா தமிழ் பேச தெரியாது, என்னாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசுறேன். ஓகே. நம்ம கணேசன் தான் இங்க நம்ம விழிஞ்சம் வந்துருச்சு. அதாவது திருவான்றம் ஜில்லையில கேரளா திருவான்றம் விழிஞ்சம் இங்க கடப்புறம் பக்கத்துல வந்து இங்க இருந்த எல்லா மீனுகளும் அது மாதிரி போட்டுகளும் அப்படியே இருந்து எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் பார்த்தபோது சொன்னேன், என்ன சேனலா அப்படியான அண்ணன் சொன்னேன். எப்பா கணேஷ் என்கிற ஒரு சேனல் தான் எங்க சேனல் அப்படி சொன்னாங்க. யாராச்சும் நம்ம கடற்கரை சேனல் சப்ஸ்கிரைபரா யாராச்சும் இருக்கீங்களா? அப்ப அவங்க நம்ம கணேஷ் அண்ணாவோட இந்த சேனலு கூட இங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அண்ணா வந்துகிட்டு டூரிஸ்ட் அது மாதிரி ஃபிஷ், வெரைட்டி ஃபிஷ் அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் நம்ம கணேஷ் அண்ணாவும் அது மாதிரி மைக்கேல் கடற்கரை நம்ம சேனலும் நாங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். கடல் கரை இல்லைங்க, கரா, KADAL மலையாளத்துல வரும்போது அப்படி வரும். கடல் கரான்னு தமிழ்ல பேசும்போது கடல் கரை அப்படி வருது. ஆமா. சோ கடல் கரான்னு போட்டா அண்ணாவோட சேனல் வரும். ஓகேவா? பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. எல்லாரும் நம்ம கணேஷ் அண்ணாவே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. பை பை பாய். மக்களே, ஃபிஷிங் ஹார்பர் பார்த்தாச்சு விழிஞ்சம்ல. இப்ப நாம சர்ச் இருக்கிற இடத்துக்கு போலாம். சென்ட் ஜோசப் ஷ்ரைன்ங்க இது. அது பார்த்துட்டு அங்க ஒரு கண்டெய்னர் வியூ பாயிண்ட் இருக்குங்க, நம்ம விழிஞ்சம் போர்ட்டோட வியூ பாயிண்ட். அதுவும் போய் பார்க்கலாம் வாங்க மக்களே. நம்ம சென்ட் ஜோசப் ஷ்ரைனோட ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. வா ரே வா.
செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. இவர் சென்ட் ஜோசஃபா ஜீசஸான்னு தெரியலீங்க. ஸோ இங்க இருக்கிற மக்கள் யாராவது சொல்லுங்க. கிறிஸ்த ரிடீமர் ஸ்டாச்சு தான் போட்டிருக்கு. ஸோ ஜீசஸோட ஸ்டாச்சு தான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, நமக்கு எல்லாமே அருட்பெரும் ஜோதி தான். என்ன சொல்றீங்க மக்களே? மக்களே, விழிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பர்ல இருந்து வந்து நம்ம சென்ட் ஜோசப் ஸ்டைனையும் பார்த்துட்டு இப்போ விழிஞ்சமோட இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்கான விழிஞ்சம் ஹார்பர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு மக்களே. நம்ம நாட்டிலே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹார்பர்ஸா இதை உருவெடுத்திருக்குங்க விழிஞ்சம். நம்ம கேரளால இருந்தாலும் நம்ம சவுத் தமிழ்நாடுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்பரா உருவெடுத்திருக்கு. இங்க ஒரு குட்டி வியூ பாயிண்ட் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. இங்கிருந்து பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். வாங்க பார்க்கலாம். சோ உலகத்திலேயே பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் கூட இப்போ நம்ம விழிஞ்சம் ஹார்பருக்கு வந்து டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நேச்சுரல் ஹார்பர் அப்படிங்கிறதுனால செம்ம பெரிய கண்டெய்னர் இது பேனல் கட்டியிருக்காங்களாங்க. வேற லெவல் மக்களை, எவ்வளவு பெரிய பெரிய கிரேன்ஸ் இருக்கு பாருங்க. டோட்டலி 800 மீட்டருக்கும் என்னமோ வந்து ஹார்பர் பயர் கட்ட போறாங்களாம். இப்ப பாதி தான் கட்டி முடிச்சிருக்காங்க. அதுவே வந்து செம்ம பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ இன்னும் வந்து மீதி இருக்கிற 400 மீட்டர்ஸும் கட்டிட்டாங்கன்னா அப்படியே சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. நம்ம சவுத் தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதோட கண்டெய்னர்ஸ் எல்லாம் தூத்துக்குடிக்கு அடுத்து விழிஞ்சம்லயும் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கெல்லாம் ஜாக்பாட்னே சொல்லலாம். நம்ம விழிஞ்சம் ஹார்பரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஹப்பா மாறிட்டு இருக்கு. இங்க பாருங்க, விழிஞ்சம் ஹார்பர் ஃபிஷிங் ஹார்பருக்கு பக்கத்திலேயே வந்து இந்த வியூ பாயிண்ட் இருக்குங்க. நிறைய மக்கள் வந்து கோவளமெல்லாம் வந்துட்டு இங்கேயும் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பார்த்துட்டு போறாங்க பாருங்க. ஸோ 20 இயர்ஸ் பில்ட் அண்ட் ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் மாடல்ல இது கட்டியிருக்காங்க. அதானி வந்து 20 இயர்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களாம் ஓனர்ஷிப்பை. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்ல பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் மாடல்ல மக்கள் நின்று போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இப்ப பெரிய கண்டெய்னர்ஸ் எதுவும் இல்ல, அதனால உங்களுக்கு ஹார்பர் பார்க்க எம்டியா இருக்கு. இல்லாட்டி ஃபுல்லா ஒரு பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வந்து அழகா இங்க டாக் பண்ணி கண்டெய்னர் ஹேண்டில் பண்ற வியூ எல்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம கிரேன்ஸ் எப்படி நம்ம கண்டெய்னரை தூக்கி வைக்கணும். ஃபுல்லா இருக்கு பாருங்க, ஹார்பர் ஃபுல்லா கண்டெய்னர்ஸா இருக்கு பாருங்க. ஓ வேற லெவலா. மக்களே, ஒரு டூரிஸ்ட் வியூ பாயிண்ட் மாதிரி ஆகிட்டு இருக்குங்க நம்ம விழிஞ்சம் ஹார்பர் பாக்குறது. விழிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பர்ல இருந்து அதானி விழிஞ்சம் போர்ட் பாக்குற வியூ உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா மேல ஒரு ஃபிளைட் பறந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஜூம் பண்ணா கூட. வாவ் மேன், த மெஜஸ்டிக் விழிஞ்சம் ஹார்பர் மக்களே. ரொம்ப நாள் இது வியூ பாயிண்ட் ஓபன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு இது ஓபன் ஆயிருக்கு. நம்ம ஃபிஷிங் ஹார்பர் பக்கத்துல இங்க வந்து நின்று சூப்பரா நீங்க நம்ம விழிஞ்சம் ஹார்பரை பார்த்துட்டு போலாம். நம்ம விழிஞ்சம் ஹார்பர் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எத்தனை பாறைகள் போட்டிருக்காங்க பாருங்க மக்களே. ஃபிஷிங் ஹார்பருக்குள்ள என்டர் ஆயிருக்கு, அங்கதாங்க வழி. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க, அங்க போட்ஸ் என்டர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் ஃபிஷிங் ஹார்பருக்குள்ள என்டர் ஆகிற வழி. அதுக்கு பக்கத்திலேயே நம்ம பிரம்மாண்டமான விழிஞ்சம் இன்டர்நேஷனல் ஹார்பர். எவ்வளவு கிரேன்ஸ், கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 கிரேன்ஸ் இருக்குங்க ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். 5 ஸ்டார்னு ஒரு பெரிய ஷிப் இருக்காங்க, கண்டெய்னர் ஷிப். இன்னும் அதுதான் வந்து டாக் பண்ணலையா, அதுவும் சீக்கிரம் இங்க வந்து டாக் பண்ணுமா. அதுவும் டாக் பண்ணிட்டா விழிஞ்சம் அபிஷியலி வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கண்டெய்னர் ஷிப்பையும் வந்து ஹேண்டில் பண்ற ஹார்பரா உருவெடுக்க போகுது.
எப்படி வேற லெவலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறத பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஸோ நம்ம சவுத் இந்தியாவுக்கு இது ஒரு ஜெம்னே சொல்லலாம். விளிஞ்சம் ஹார்பர் இது நேச்சுரல் ஹார்பருங்க, அதுதான் இதுல முக்கியமான விஷயம். மற்ற ஹார்பர்ல எல்லாம் வந்து அடிக்கடி வந்து தோண்டணும், லைக் ஆழத்தை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு. இது வந்து நேச்சுரலா அமைஞ்ச டீப் சி ஹார்பர் இது விளிஞ்சம். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க, இன்னும் முடியல. ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா பிரம்மாண்டமா ஆயிடும். மக்களே, இப்ப நாம விளிஞ்சம் ஹார்பர் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஹார்பர் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. விளிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பர் பீச்சுக்கு வந்தாச்சு. இங்க எதுக்கு வந்தோம்னா, இது வந்து பழைய போர்ச்சுகீஸ் சர்ச்சுங்க. நம்ம தூரத்துல இருந்து ஜூம் பண்ணி பார்த்தோம்ல, பழைய காலத்து போர்ச்சுகீஸ் காலத்து சர்ச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க கடற்கரையில. வாவ். இந்த மாதா வந்து கையில ஒரு படகை வச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்காங்க. பாருங்களா, குழந்தை இயேசு கையில வச்சுட்டு மாதா வந்து கையில போட் வச்சிருக்காங்க, விசைப்படகு. சூப்பர். இங்க பாருங்க. கேரளாக்கு வந்தா இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் விஷயங்களையும் நிறைய பார்க்கலாங்க. எல்லா மதத்தோட ட்ரெடிஷ்னல் இடங்களும் இங்க பியூட்டிஃபுல்லா இருக்கும், அதுதான் விசேஷம். உள்ள பிரேயர் நடந்துட்டு இருக்கு போல. மக்களே, உள்ள பிரேயரும் பார்த்தாச்சுங்க. உள்ள இருக்கிற மாதாவும் வந்து வெளியே இருக்கிற மாதா விசைப்படகு வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஆல்டர்ல இருக்கிற மாதாவும் வந்து விசைப்படகு வச்சிருக்காங்க. ஐயோ, செம்ம பியூட்டிஃபுல் வைபுங்க. விளிஞ்சம்ல சத்தியமா எதிர்பார்க்கல இவ்வளவு ட்ரெடிஷ்னல் ஹெரிட்டேஜ் விஷயங்கள் எல்லாம் வந்து விளிஞ்சம்ல கொட்டி கிடக்கும்னு. நம்ம ஆய் கிங்டமோட தலைநகரமா இருந்த விளிஞ்சம்ங்க, பியூட்டிஃபுல் விளிஞ்சம். அங்க பெரிய பெரிய ஜும்மா மஸ்ஜித் இருக்குங்க. வாங்க சும்மா அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரும். மக்களே, இதெல்லாம் ஃபுல்லா வந்து நம்ம கேரளாவோட மீனவ கிராமங்கள்ங்க. எங்க பார்த்தாலும் வந்து ஃபிஷிங் போட்ஸோட மோட்டார்ஸு, வலைகள், டீசல் டேங்க்ஸு, ஏன்னா எல்லாமே வந்து மோட்டர் போட்ஸ் இல்லை, ஸோ அதுக்கான ஃபியூயல் எல்லாமே வச்சுருக்காங்க. அழகாக வந்து போட்டை டாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுட்டெல்லாம் கொண்டு போயிடுவாங்க போல கடலுக்குள்ள போகும்போது. எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வாழ்வாதாரம்ல. மக்களே, இப்போ நம்ம ஜும்மா மஸ்ஜித்துக்கு க்ளோஸா இருக்கோங்க. ஐ திங்க் அந்த சைடு போக முடியாது போல். இது இவ்வளவுதான் பீச். இங்கேயும் வந்து நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. அங்கங்க வந்து இந்த மாதிரி ஜெட்டிஸ் கட்டி வச்சிருக்காங்க, ஃபிஷ் எல்லாம் வந்து டாக் பண்றதுக்கு. மழை காலங்கள்ல எல்லாம் இங்க கட்டி வச்சிருவாங்க போல, தண்ணியில ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு போட்ஸ் எல்லாம். ஓ, பெரிய ஒரு எக்கோ சிஸ்டமே இருக்குங்க, ஒரு ஃபிஷிங் எக்கோ சிஸ்டமே இங்க. இங்க பாருங்க மோட்டர் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு. அதுக்குன்னே வந்து ஒரு வுடன் இது மாதிரி வச்சிருக்காங்க, அப்படியே இங்க கொண்டு வந்து மாட்டிடுறாங்க. போட் எடுத்துட்டு போகும்போது ஃபிட் பண்ணிப்பாங்க போல ஃபைபர் போட்ல. இதுக்கான மெக்கானிக் ஷெட்ஸ் எல்லாமே பார்த்தேன். இங்க பாருங்க எவ்வளவு போட்ஸ்,
எவ்வளவு போட்ஸோட மோட்டார்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இங்க. செம்மலா. மக்களே, ஃபிஷிங் ஹார்பர்ஸ் பக்கத்திலேயே வந்து இவங்களுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்க, அதுக்குன்னே ஒரு தனி பில்டிங்கே வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, மேல கம்யூனிகேஷன் சிஸ்டம். எவ்வளோ பெரிய எக்கோசிஸ்டம் பாத்தீங்கல்ல ஃபிஷிங்க்குன்னு. விழிஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன். இங்க பாருங்க, இங்கேயும் ஷெட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, நம்ம பொருட்கள் எல்லாம் வந்து உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இங்க கொஞ்சம் பெரிய பெரிய போட்டெல்லாம் இதெல்லாம் வந்து யூஸ்ல இல்ல போல. மக்களே, விழிஞ்சம் ஹார்பர், விழிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பர் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து மறுபடியும் டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. இங்க நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டவுனோட ஆட்டோ ஸ்டாண்டும் இங்கதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சு மக்களே. கேரளால நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டிங்க எல்லா பக்கமுமே. ஸோ மக்களே, நம்ம விழிஞ்சம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஓணம் முடிஞ்சு அடுத்த வாரம் நம்ம இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால எங்க பார்த்தாலும் மாவேலியோட பிக்சர் தான் போட்டிருக்காங்க. இங்க பாருங்களா, நம்ம ஆடி சேல் மாதிரி இங்க ஓணம் சேல் வந்து பயங்கரமா நடக்கும். அதுக்கான போஸ்டர்ஸ் தான். ஸோ நாம சென்ட் ஜோசப்ஸ், குருசடி, கொட்டாப்புரம் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ வாங்க, நாம நெக்ஸ்ட் வீடியோல வந்து விழிஞ்சம்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போற கேஎஸ்ஆர்டிசி பஸ் விளாக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன மக்களே, விழிஞ்சம் விளாக் செம சூப்பரா இருந்துச்சா? திருவனந்தபுரம் பக்கம் வந்தா விழிஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சோ மக்களே, நம்ம கேரளா திருவனந்தபுரம் விழிஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். விழிஞ்சம்ல இருந்து கேஎஸ்ஆர்டிசி போற பஸ் vlog வீடியோல. Until then, take care and cheers from விழிஞ்சம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.